விசிக தலைவர் திருமாவளவன் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்கார். இதன் மூலமாக திமுக எதிர்ப்பு அரசியலை திருமாவளவன் கையில் எடுத்திருக்கார். இது தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு மிகப்பெரிய மெசேஜ். இது மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் சரி, குறிப்பாக திமுகவும் சரி, திருமாவளவன் ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கார். அப்படி இது என்ன மெசேஜ், என்ன அட்டாக் பண்ணார், இதில் யார் சைடு தப்பு இருக்குது அப்படின்னு பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. ஜூலை 5 சென்னை திருவேற்காட்டில் திமுகவினரோட ஒரு திருமண விழா. அங்கே எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கலந்துக்கிறார். அப்போது இந்த தாவேக அரசை பற்றி கடுமையாக விமர்சனம் செஞ்சார். அதோட சோஃபா வந்ததும் நம்ம கூட இருந்த நிறைய பேர் அங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பேசினார். இப்போ இது வரைக்கும் சோஃபா மாடல் அப்படின்னு டைரெக்டாக பேசும்போது திருமாவளவனே என்ன சொன்னார் அப்படின்னா, அது எங்களை சொல்லலை அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், விசிக, ஐஎம்எல், சிவி சண்முகம் அந்த டீம், ஏடிஎம்கே டீம், இப்படி எல்லாருக்கும் சோஃபா போயிருக்கு. கரெக்டாக இவர் தாவேக தலைவர் விஜய் சிஎம்மாக பதவி ஏற்றுக்கிட்ட அந்த டைமிங்கில் தான் எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி சோஃபா வாங்கியிருக்காங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஆஃபீஸில் சோஃபாவே இல்லை, சொல்லி வச்ச மாதிரி சோஃபா வாங்கியிருக்காங்க ஒரே டைமிங்கில். அப்படின்போது அது ஒரு விமர்சனம் வரத்தானே செய்யும். இவர் உதயநிதி ஸ்டாலின் அப்படி ஒரு விமர்சனம் வைக்கும்போது அது எங்களை சொல்லலை அப்படின்னு சொல்லி அந்த பாலை சிவி சண்முகம் டீமுக்கு டைரெக்டாக திருப்பி விட்டுருக்காங்க. ஆனால் நேற்று பேசின உதயநிதி ஸ்டாலின் சோஃபா வந்ததும் எங்கள் கூட இருந்த நிறைய பேர் போயிட்டாங்க அப்படின்னு டீகோட் பண்ணியிருக்காரு. அப்போ எங்கள் கூட அப்படின்னா டெஃபினட்டாக அது சிவி சண்முகம் டீம் கிடையாது, விசிக, ஐஎம்எல் இந்த டீமை தான் அவர் பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இதுக்கு நேற்று நடந்த விசிக விருது விழாவில் பேசின விசிக தலைவர் திருமாவளவன் உதயநிதி ஸ்டாலினை அட்டாக் பண்ணியிருப்பார். என்ன அப்படின்னா, பணம் கொடுக்கணும் அப்படின்னா சோஃபாவில் தான் பணம் கொடுப்பாங்களா, வேறு வழியே கிடையாதா, இது கூட உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு அவர் பேசியிருப்பார். திமுக நமக்கு எதிராக ஒரு அரசியல் செய்கிறாங்களாம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தையும் வச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் பேசினார், அதுதான் இங்கே ஹைலைட்டு. விசிக இப்போ வரைக்கும் தாவேக கூட்டணியில் இல்லை, அதற்கான பேச்சுவார்த்தை நடக்குது. ஒருவேளை அந்த வாய்ப்பு அமைந்தால் விசிக அந்த கூட்டணியில் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போது இவங்க கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொல்கிறது ஒரு மாயை. இவங்க ஏற்கனவே கூட்டணியில் தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த கூட்டணிக்கு அஃபிஷியலாக இன்னும் பேர் வைக்கலை. அது ஒன்று தான் இங்கே விஷயமே தவிர இவங்க கூட்டணியில் தான் இருக்காங்க. ஏன்னா தாவேக கேபினெட்டில் இடம் பிடிப்பாங்களாம், ஆனால் கூட்டணியில் இருக்க மாட்டாங்களாம். இதை யாராவது நம்ப முடியுமா? ஸோ இவங்க ஏற்கனவே கூட்டணியில் இருக்காங்க, கூட்டணி ஆட்சி தான் இங்கே போய்கிட்டு இருக்குது. அந்த கூட்டணிக்கு இன்னும் பேர் வைக்கலை அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இதுவே திருமாவளவன் பேசின ஒரு நகைப்புக்குரிய விஷயம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜ் உள்ள ஒரு பர்சன். இப்போ சமீபமாக அவர் தடுமாறிக்கிட்டே இருக்கார். ஏன் அப்படின்னா, அவர் மடியில் கனம் இருக்குது. அதுதான் அவரோட தடுமாற்றத்துக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. ஏன்னா அவர் ஒரு டெசிஷன் எடுக்க முடியல. அவரை சுற்றி இருக்கவங்களே பல சஜஷன் சொல்கிறாங்க. திருமாவளவன் மிகப்பெரிய ஜனநாயகவாதி, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரோட கட்சியிலையும் தலைமைகிட்ட சஜஷன் கொடுக்க எல்லாருக்கும் உரிமையும் இருக்குது. அப்படி பலரும் பல ஒப்பீனியன்ஸும் வைக்கும்போது திருமாவளவன் சரியான டெசிஷன் எடுக்க முடியாமல் தடுமாறுறார். அல்லது எடுத்த டெசிஷன் சரியானது தான் அப்படின்ட்டு நிறுவ அவருக்கு ஏதோ தயக்கம் இருக்குது. அந்த தயக்கம் தான் இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணணும். திருமாவளவன் என்ன பேசினார் நேற்று அந்த ஃபங்க்ஷனில், மணி சோஃபாவில் தான் கொடுப்பாங்களா, வேறு ஆப்ஷனே கிடையாதா அப்படின்னு கேட்டார். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், கவனிங்க. மே 8 விசிக ஆஃபீஸ்க்கு சோஃபா வந்துச்சு. மே 9 தாவேக ஆட்சி அமைக்க விசிக எம்எல்ஏ ஆதரவு. அதே மே 8 ஐஎம்எல் ஆஃபீஸ்க்கும் சோஃபா வந்ததாக ஒரு தகவல். மே 9 தாவேக அரசு ஆட்சி அமைக்க ஐஎம்எல் எம்எல்ஏஸ் ஆதரவு. மே 9 சொல்லிட்டோம். மே 10 இவர் சிஎம்மாக பதவி இருக்கிறார். அப்புறம் மே 13 கான்ஃபிடென்ட் மோஷன் அசம்பிளியில் நடக்க இருக்குது. மே 13 ஒருவேளை சிலர் சரியாக வாக்கு செலுத்தலை, ஆதரவு கொடுக்கலனா இந்த ஆட்சிக்கு அவ்வளோ வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, ஏடிஎம்கே எதிர்ப்பு பண்ணியிருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணினி,
அந்த அணியை போய் பார்த்துருக்காரு. அப்போது எல்லா கட்சி தலைவரையும் போய் விஜய் பார்த்தார் பார்த்தீங்களா, அதுவே வந்து ஒரு ஜனநாயகமான விஷயம் அப்படின்னு நம்ம நம்பணும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஏதோ சூட்சமம் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஸ்டாலின், அன்புமணி ராமதாஸ், சீமான், இப்படி திருமாவளவன், இப்படி எல்லாரையும் போய் பார்த்த விஜய் எடப்பாடி பழனிசாமியை பார்க்கல. அதுக்கு பதிலாக சிவி சண்முகம் டீம் அங்கே போய் பார்த்துருக்காரு. ஏன்னா அவங்களோட சப்போர்ட் வேணும், இந்த கான்ஃபிடென்ட் மோஷனில் அவங்களோட சப்போர்ட் வேணும்ட்டு. அப்படி மே 12 சிவி சண்முகம் அந்த டீமை போய் பார்க்குறாரு. அன்னைக்கு சிவி சண்முகம் அலுவலகத்துக்கு சோஃபா போயிருக்கு. அது எப்படி விஜய் வரும்போது எல்லா ஆஃபீஸ்க்கும் சோஃபா போகுது அப்படிங்கிற ஒரு ஜென்யூன் சந்தேகத்தை எதிர்க்கட்சி தலைவர் வந்து கேட்டிருக்காரு. அதுக்கு தெளிவாக விளக்கம் சொல்லணும். அதை விட்டுட்டு சோஃபாவில் தான் மணி அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டால் இது என்ன லாஜிக்? சரி, இப்போது நம்ம டேட் வாரியாக சொல்லிட்டோம் பார்த்தீங்களா. அப்போ திருமாவளவன் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறார். நான் வந்து திமுக கூட்டணியிலேருந்து நானாக விலகலை, திமுக என்னைய கூட்டணியிலேருந்து விலக்கிடுச்சு அப்படிங்கிறார். நானும் யோசித்து பார்க்குறேன், திமுக அப்படி எந்த அறிக்கையும் சொல்லலையே, எம்கே ஸ்டாலின் கூட நம்மளாக யாரையும் அனுப்பலை, அப்படி தானாக போகிறவங்கள நம்ம வந்து தடுக்கவும் வேணாம் அப்படின்னு தானே அவர் பேசினார் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுக்கு அவரே ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. யார்? திருமாவளவன். விசிக நிர்வாகியை எப்போ நீங்கள் வந்து திமுகவில் இணைச்சிங்களோ, திமுக முன்னணி தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து விசிக நிர்வாகியை எப்போ திமுகவில் இணைச்சிங்களோ அன்னைக்கே விசிக கூட்டணியில் இல்லைன்னு நீங்கள் அறிவிச்சிட்டிங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக்கான ஒரு விஷயத்தை பேசுகிறார். சரி, இது என்ன லாஜிக்? இதில் என்ன ஓட்டை இருக்குது? இந்த லாஜிக்கில் இருக்க ஓட்டையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மே 8 விசிக ஆஃபீஸ்க்கு சோஃபா வந்துச்சு. மே 9 விஜய் ஆட்சி அமைக்க விசிக ஆதரவு. மே 10 விஜய் சிஎம் ஆகிறார். ஒரு சிலர் 8 பேரோ 10 பேரோ அப்போ வந்து அமைச்சர் பொறுப்பு இருக்கிறாங்க. மற்ற எல்லாருக்கும் அமைச்சர் பொறுப்பு கொடுக்காம அப்படியே பெண்டிங் வைக்கிறாங்க. மே 20 அமைச்சரவை விரிவாக்கம். அந்த மே 20 தான் விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர் வந்து சமூக நீதி நலத்துறை அமைச்சராக பதவியேற்கிறார். இப்போது 2 விஷயத்தை கவனிக்கணும். டேட் வைஸ் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா. ஏற்கனவே தாவேக்கு ஆட்சி அமைக்க விசிக ஆதரவு கொடுக்க எதிர்ப்பு தெரிவித்து தான் இவர் ஆலூர் ஷானவாஸ் வந்து இப்போ வந்து அரசியலேருந்து கொஞ்சம் டெம்பரவரியாக விலகி இருக்கார். அந்த கட்சியிலையும் பெருசாக ஈடுபாடு இல்லை அவருக்கு. இது ஒரு ரீசன். பனையூர் பாபு அப்படிங்கிறவர், அவர் மட்டும்தான் விசிகாலேருந்து ஒரு 1000 பேரோட திமுகவில் ஜாயின் பண்ணார். ஓகேங்களா. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அமைச்சரவையில் இடம் பிடிக்க அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். அமைச்சரவையில் வேண்டாம், அது பண்ண வேண்டாம் அப்படின்னு விசிகாட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் விசிக தலைமை கேட்கல, வன்னியரசு அமைச்சர் ஆகிட்டார். எப்போ? மே 20. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மே 24 அவர் விசிகாலேருந்து விலகிறார். விசிகாலேருந்து விலகிட்டார். எப்போ? மே 24. அமைச்சராக எப்போ ஆனாங்க? மே 20. ஓகே, அந்த ஆர்டரை திரும்ப சொல்கிறேன் கேளுங்க. மே 8 விசிக ஆஃபீஸ்க்கு சோஃபா வந்துச்சு. மே 9 விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாங்க. மே 10 விஜய் சிஎம் ஆனார். ஒரு 8 பேர் வந்து அமைச்சர் ஆனாங்க. மே 20 அந்த அமைச்சரவை விரிவாக்கம் ஆச்சு. அன்னைக்கு வன்னியரசு சமூக நீதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். மே 24 அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து விசிகாலிருந்து பனையூர் பாபு வெளியில் வரார். அப்படி வெளியில் வந்த பனையூர் பாபு ஜூன் 7 சென்னை திமுக அறிவாலயம் அங்கே சுமார் 1000 பேரோட மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைகிறார். ஓகேங்களா. இதுதான் டேட்டு. இப்போது இதில் திமுகவோட மிஸ்டேக் என்ன அப்படின்ட்டு விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லணும். ஏன்னா ஒரு கட்சியில் நீங்கள் எடுக்கிற முடிவு அவருக்கு பிடிக்கலன்னு சொல்லி பனையூர் பாபு வெளியில் வர்றார். வெளியில் வந்தவர் அவருக்கு என்ன தோணுதோ அதை செய்கிறார். ஒன்றும் குதிரை பேரம் பண்ணி வந்து ஒன்றும் இருக்கலை. உங்கள் கட்சியிலேருந்து வெளியில் வந்தவர் ஒரு 10 நாள் கழித்து திமுகவில் போய் இணைகிறார். அதற்கான ரீசனை தெளிவாக சொல்லிட்டும் போயிட்டார். இப்போது இதில் என்ன திமுகவோட மிஸ்டேக் இருக்குது? ஏன் அப்படின்னா, இவர் என்ன செய்கிறாரு திருமாவளவன், தாவேக அமைச்சரவையில் கேபினெட்டில் இடமும் வாங்கிக்குவார். ஆனால் தாவேக கூட்டணியில் இல்லை, திமுக கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு பேசுவார். இது எப்படி சாத்தியம்? எந்த வகையில் சாத்தியம்? தாவேக அரசு ஒரு விஷயம் செய்யும்போது எதிர்கட்சியாக திமுக அதை அப்போஸ் பண்ணால் அப்போது விசிகாவோட ஸ்டாண்ட் என்னவாக இருக்கும்? பவரை ஷேர் பண்ணதால் தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா, இல்லை திமுக கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லி திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா? எப்படி இது பாசிபிள்? இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்க முடியும்?
அப்போ நீங்கள் ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து டிஎம்கே கூட்டணியிலேருந்து வெளியில் போயிட்டீங்க. எப்போ மே 20 எப்போ நீங்கள் மினிஸ்ட்ரியில் சேர்ந்தீங்களோ அப்போவே நீங்கள் அஃபிஷியலி டிஎம்கே கூட்டணியிலேருந்து வெளியில் போயிட்டீங்க. நீங்களாக தான் போனீங்க. ஜூன் 7 தான் பனையூர் பாபு டிஎம்கேயில் சேர்றார். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை பார்க்கணும். இதை விட்டுட்டு இந்த ஃபேக்சுவல் ரீசனை பேசாமல் நீங்கள் டைரெக்டாக உங்களை சேவ் பண்ணிக்க, உங்களை காப்பாற்றிக்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிஎம்கே மேலே பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. யார்? திருமாவளவன் மிகப்பெரிய ஒரு ஜென்யூன் பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க ஒரு அரசியல்வாதி. ஏன் இப்போ வந்து தடுமாறிக்கிட்டு இருக்கார் அப்படின்னா, அவர் எடுக்கிற டிசிஷனில் அந்த கட்சிக்குள்ளேயே பல முரண்பாடுகள் இருக்குது, பல ஒப்பீனியன்கள் இருக்குது. இதில் எது சரி அப்படிங்கிற ஒரு டெசிஷனுக்கு வர முடியாமல் திருமாவளவன் தடுமாறிக்கிட்டு இருக்கார். இதை நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ விசிகா டிஎம்கேக்கு அகைன்ஸ்டான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணட்டும். அதை வந்து ஒரு அரசியல் கட்சியாக விசிகா என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அப்படிங்கிறது அந்த கட்சியோட முடிவு. ஆனால் ஆளுங்கட்சியோட கேபினெட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஓகே, அப்போசிஷன் பார்ட்டி உங்களையும் சேர்த்து தான் அப்போஸ் பண்ணும். இந்த பிதாமகன் படத்தில் அங்கிள் கொஞ்சம் நவுந்துக்கங்கன்னு சூர்யாவை மட்டும் டார்கெட் பண்ணுவாங்க லைலா. அப்படியெல்லாம் ஒரு அப்போசிஷன் பார்ட்டி பண்ண முடியாது. இது ஒரு கூட்டணி அரசு அப்படின்னா விஜய் சிஎம்மாக விஜய் பண்ணுற எல்லா தப்புக்கும் விசிகாவும் பொறுப்பு ஏற்கணும். விசிகா செய்கிற தப்புக்கு தாவேக அரசும் பொறுப்பு ஏற்கணும். இது ரெண்டையும் எதிர்க்க வேண்டிய, தட்டி கேட்க வேண்டிய கடமை ஒரு எதிர்க்கட்சியாக திமுகக்கு இருக்குது. அப்போ கேள்வி கேட்கும்போது எங்களை அட்டாக் பண்ணிட்டீங்கன்னா அதில் கொஞ்சம் கூட லாஜிக்கே கிடையாது. ஏன்னா இப்போ திருமாவளவன் பேசின விஷயங்களில் டேட் வைஸ் நம்ம சொல்லிட்டோம். அவர் பேசினது ஃபேக்சுவலி எரர். மீண்டும் வேறொரு டாபிக் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.